சொல்கிற ஒரு நாளில் போய் இவங்க அங்கே அந்த வாக்கை பதிவு பண்ணணும் அப்படின்னு இப்போ இந்த வருஷம் புது முறை. இது வந்து ஒரு அலைய வைக்கிறது மாதிரி. இங்கேருந்து படிவம் பெறணும், அதை பதிவு பண்ணி அங்கே கொடுக்கணும், திருப்பி இவங்க விரும்புகிற ஒரு நாளில் சென்று அங்கே அது எல்லாத்துக்கும் வழிவகுக்குமே, மற்ற தவறுகளுக்கும் வழிவகுக்க ஆரம்பிக்கும். எஸ்ஐஆர் 2 மாரி இருக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா. அப்படி தான் இருக்குங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி இப்போ தேர்தல் அலுவலர் சொல்லியிருக்காங்க, இது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு போயிடுங்கிறதுனால அது போட விடாமல் செய்யணுங்கிறதுக்காக இதை செஞ்சாங்களான்னு தெரியல. இப்போ அதை 3 அலைச்சலுக்கு உள்ளான ஒரு பணியாக ஆக்கிவிட்டார்கள். அந்த இதை ஆசிரியர்கள் திருப்தியாக இல்லை, விவசாயிகள் திருப்தியாக இல்லை. ஏன்னா அரசு ஊழியர்கள் கடைசி வரைக்கும் அவங்க வந்து தன்னுடைய ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியத்திற்காக போராடினார்கள். அது கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி போனவனுக்கும் பென்ஷன், பின்னாடி போகிறவனுக்கும் பென்ஷன். இந்த இடைப்பட்ட காலத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் தண்டனை என்பது போல் அப்படின்னு விடாமல் அவர்களுக்கும் ஓய்வூதியம் தரக்கூடிய, அந்த கருணை ஓய்வூதியமாக தரக்கூடிய அந்த வாய்ப்பை எந்த கட்சி வந்தாலும் கொடுக்கணுங்கிறது எங்களை போன்ற ஓய்வு பெற்று நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எம்ஜிஆருக்கு கண்டுபிடித்த அந்த இரட்டை சின்னத்தில் தான் நான் போடுவேங்கிற மனப்பான்மையோடு இருக்கிற கிராமவாசிகள் இருக்காங்க. இல்லை உதயசூரியன் தான் போடுவேன், அது என்ன அவங்க பண்ணாலும் அப்படிங்கிற ஒரு சாலிடாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் இருக்கிறது போக இந்த தபால் ஓட்டு இருக்கு பாருங்கள், இது சென்சிட்டிவ் ஓட்டு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கல்வியாளர் முருகன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்களுடைய வாக்குகள் ஒவ்வொரு முறையும் வந்து முக்கியமாக தீர்மானிக்கப்படும். அவர்கள் செலுத்துகிற வாக்குகள் தான் வந்து ஒரு அணியை வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும். ஒட்டுமொத்தமாக அவருடைய வாக்குகள் எந்த அணிக்கு செல்கிறதோ அந்த அணி வெற்றி பெறும். பல விதமான கூட்டணிகள் 2 கட்டத்திலையும் கட்டமைக்கப்பட்டாலும் இவர்களுடைய வாக்கு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வாக்குகள் இந்த முறை எந்த அணிக்கு இவருடைய வாக்குகள் செல்லும்? ஏன்னா அந்த களத்தில் வந்து நீண்ட நாளாக நீங்கள் பயணம் பண்ணிட்டு வரீங்க, அதனால் வந்து உண்மையை சொல்லுங்கள். அதாவது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இராணுவ வீரர்கள் போன்ற வாக்குகள் தபால் வாக்குகளாக போடப்படும். இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து தேர்வு பணியில், தேர்தல் பணியில் ஈடுபட்டிருப்பார்கள். அப்போ தேர்தல் பணின்னு சொன்னால் உங்களுக்கு முதல் நாளே அந்த பூத்துக்கு, அந்த வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிடும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து வாக்குகள் போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்ற காரணத்தினாலே இந்த தபால் வாக்கு என்ற ஒரு சிஸ்டம், அமைப்பு முறை இருந்தது. அது பார்த்திங்கன்னா அந்த வருஷம் கிட்டத்தட்ட 8 லட்சம் வாக்குகள் அப்படி இந்த இராணுவ வீரர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வேற போடுறாங்க. மிகப்பெரும்பான்மையான வாக்கு. சில தேர்தல் வெற்றிகளை கூட இந்த தேர்தல் அந்த தபால் வாக்குகள் நிர்ணயிக்கும்ங்கிற அளவுக்கு இருக்கும். அதுக்கு முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த மாதிரி இந்த வாக்குச்சீட்டு எப்போவுமே இப்போ எப்படின்னு சொல்ல, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தான் அவங்க வந்து அந்த வேலைவாய்ப்புக்கு அரசாங்க அந்த நம்முடைய கலைஞர் காலத்தில் தான் பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும். பே கமிஷன் சம்பளம் கொடுத்தாங்க. அதுலேயும் சொல்லிங்கன்னா அந்த சம்பள கமிஷன் இருக்குங்களே, அந்த சம்பளக்குழு நிர்ணயித்த சம்பளத்தை விட கூடுதலாக ஆசிரியர்களுக்கு ஊதியம் நிர்ணயித்தது கலைஞருடைய அரசு. அதனால் அவங்களுடைய தபால் வாக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. அதில் இந்த ஆண்டு கூட ஏதோ அதில் ஒரு பாருங்கள், அனைவரும் ஓட்டு போட முடியாத சூழ்நிலை வந்துருங்கிற மாதிரி இந்த ஆண்டு இந்த தேர்தல் கமிஷன் ஒரு சில மாற்றத்தை செய்திருக்கிறார்கள். அதுக்கு முந்தைய எங்கள் காலத்திலலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போகிறதுக்கு முன்னே எங்களுக்கு 12A ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணிவிட்டு நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோமோ, நாங்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கிறோமோ அங்கே அந்த படிவத்தை நிறைவு செய்து கொடுத்துட்டோம்னா அந்த படிவம் எனக்கு எந்த வாக்குச்சாவடியில் எனக்கு வாக்கு இருக்கிறதோ அந்த வாக்குச்சாவடிக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கு பிறகு எல்லா ஓட்டுகளும் எண்ணுவதற்கு முன்னாடி தபால் ஓட்டு தான் எண்ணுவாங்க. இப்போ இந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா,
இந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு நிறைவு செய்து இதற்கு பிறகு அந்த வாக்குச்சாவடி அலுவலர் சொல்கிற ஒரு நாளில் போய் இவங்க அங்கே அந்த வாக்கை பதிவு பண்ணணும் அப்படின்னு இப்போ இந்த வருஷம் புது முறை. இது வந்து ஒரு அலைய வைக்கிறது மாதிரி. இங்கேருந்து படிவம் பெறணும், அதை பதிவு பண்ணி அங்கே கொடுக்கணும், திருப்பி இவங்க விரும்புகிற ஒரு நாளில் சென்று அங்கே அது எல்லாத்துக்கும் வழிவகுக்குமே, மற்ற தவறுகளுக்கும் வழிவகுக்க ஆரம்பிக்கும். இவர் இப்போ போயிட்டு நாள் அங்கே தங்கி வாக்குச்சாவடியில் தங்கி மறுபடியும் வாக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டு ரொம்ப களைப்போடு வந்து மறுபடியும் போய் இந்த வாக்கை பதிவு செய்வது என்பது அவர் அந்த அரசு ஊழியருக்கோ ஆசிரியருக்கோ அது வந்து ரொம்ப ஒரு சோர்வை தரக்கூடிய, ஒரு சுணக்கத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் என்பதனால இந்த ஓட்டு முழுமையாக உழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? எஸ்ஐஆர் 2 மாரி இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்த்தா. அப்படி தான் இருக்குங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி இப்போ தேர்தல் அலுவலர் சொல்லியிருக்காங்க. அதை வந்து இன்றைக்கி சில செய்தித்தாள்கள்லாம் விமர்சிச்சிருக்காங்க. எந்திரன் 2 மாரி எஸ்ஐஆர் 2வா? எஸ்ஐஆர் 2 மாதிரி இது ஒழுங்காக போய் இருந்தது. இது வரைக்கும் வழக்கமாக போனால் அதே முறையை பின்பற்றினா போதுமானது. இது ஏன் இந்த சிஸ்டத்தை இந்த விதத்தில் மாற்றுறாங்கன்னா, அப்போ அரசு ஊழியர் வாக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு போயிடுங்கிறதுனால அது போட விடாமல் செய்யணுங்கிறதுக்காக இதை செஞ்சாங்களான்னு தெரில. இப்போ அதை 3 அலைச்சலுக்கு உள்ளான ஒரு பணியாக ஆக்கிவிட்டார்கள் அந்த இதை. அதனால் ஆனாலும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த பத்திரிகை.com மூலம் சொல்லுவது, அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இதை மாற்றணும். எங்களை போன்ற நாங்கள் ஆசிரியராக இருந்து இன்றைக்கு கல்வியாளராக இருக்கிற நான் கேட்டுக்கொள்வது தேர்தல் கமிஷனை இந்த முறையை மாற்றுங்க. பழைய மாதிரியே தபால் வாக்கு அவங்களுக்கு எளிமையாக போடுவதற்கான வாய்ப்பு தாருங்கள். அப்படி ஒருவேளை தராத சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இராணுவ வீரர்களும் இந்த வாக்குகளை நீங்கள் எப்போ நம்ம தான் பேசுகிறோம், நம்ம தான் வந்து கற்றுக் கொடுக்குறோம், நம்முடைய இறையாண்மையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. ஆகவே நம்ம வாக்கை பதிவு செய்து விட வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோளாக அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சொல்லிக்கொள்ள நம்ம பத்திரிகை.com மூலமாக நான் விரும்புகிறேன். ஏன்னா ஓட்டு வீணாகக்கூடாதுன்னு. 2வது, இந்த ஓட்டு யாருக்கு விழும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ எல்லாரும் இப்போ என்ன பேசிக்கிறோம், இப்போ வந்து அரசு ஊழியர்கள் திருப்தியாக இல்லை, ஆசிரியர்கள் திருப்தியாக இல்லை, விவசாயிகள் திருப்தியாக இல்லை. ஏன்னா அரசு ஊழியர்கள் கடைசி வரைக்கும் அவங்க வந்து தன்னுடைய ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியத்திற்காக போராடினார்கள், அது கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதை கடைசியில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போ வந்து இப்போ எங்களுக்கு எப்படி நான் 2008 ஓய்வு பெற்றால் எனக்கு என்ன பென்ஷன் கிடைக்குதோ அதே பென்ஷன் இன்றைக்கும் கிடைக்கிற மாதிரி அதுக்கு உள்ள ஆணையை பிறப்பித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அது பெரிய ஒரு சாதனையாக தான் நான் பார்க்குறேன். எப்படி எங்களுக்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆகும்போது 50% 50 விழுக்காடு ஓய்வூதியம் வரும். இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆனாலும் 50 விழுக்காடு ஓய்வூதியம் வரும். ஆனால் அதில் என்ன ஆச்சுன்னா, இடையில ஒரு இது நடந்து போச்சு. அதாவது இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெற்று போனாங்கல்ல. இப்போ 2003க்கு பிறகு இந்த ஆணை வருகிற வரைக்கும் இருக்கிற பீரியடில் ஓய்வு பெற்று போனவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போ இந்த ஆணை பிறப்பித்து இந்த ஒரு மாதத்துக்கு பிறகு இப்போ எல்லாம் ஓய்வு பெறுகிறவங்களுக்கு 50% அந்த ஓய்வூதியம் கிடைக்கும். அவங்களுக்கும் ஒரு கருணை ஓய்வூதியம் தருவப்படும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கருணை ஓய்வூதியம் தருவதற்கான அரசாணை வெளியிடுவதற்கு முன்னாலேயே தேர்தல் அறிவிப்பு வந்து இன்றைக்கு தேர்தல் வந்துட்டு அவங்களுடைய நிலைமை பரிதாபகரமானது. எந்த அரசாங்கம் மறுபடியும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கும் ஒரு பென்ஷன். ஏன்னா முன்னாடி போனவனுக்கும் பென்ஷன், பின்னாடி போகிறவனுக்கும் பென்ஷன். இந்த இடைப்பட்ட காலத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் தண்டனை என்பது போல் அமைந்து விடாமல் அவர்களுக்கும் ஓய்வூதியம் தரக்கூடிய, அந்த கருணை ஓய்வூதியமாக தரக்கூடிய அந்த வாய்ப்பை எந்த கட்சி வந்தாலும் கொடுக்கணுங்கிறது எங்களை போன்ற ஓய்வு பெற்று நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நாங்கள் பெற்ற இன்பம் இந்த இடையிலே இன்றைக்கி அதில் எத்தனையோ பேர் இறந்து வேற போயிட்டாங்க, அவங்களுக்கும் போய் சேரணுங்கிறது ஒன்று. 2வது வந்து போராட்டம்னு போய்கிட்டே இருந்தது. இப்போ கூட இடைநிலை ஆசிரியர்களுக்கு சமநிலை ஊதியம் கொடுக்கணும்னு ஒரு போராட்டம், பார்ட் டைம் டீச்சர்ஸை ரெகுலரைஸ் பண்ணணுன்னு ஒரு போராட்டம், அப்புறம் ஃபுல் டைமில் வந்து ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியர்களையும் பேராசிரியர் நியமித்திருக்காங்கன்னு. இதெல்லாம் வந்து நிதி நெருக்கடியின் காரணமாக, ஒன்றிய அரசு பணம் தராத காரணமாக செய்ய முடியலன்னு சொல்லி கடைசி காலத்தில் எல்லோருக்கும் அது ஏதோ ஒரு இது மாதிரி நிறைவோடு செய்து விட்டு போயிருக்கிற காரணத்தினால மீண்டும் அரசு ஊழியர்கள் வாக்கு யாருக்கு போச்சோ அவங்களுக்கே போயிடும் அப்படின்னு ஒரு
நம்பிக்கை. அது எந்த அளவு நடைபெறுகிறது என்பது தேர்தல் முடிஞ்சு தான் தெரியும். 2001ல் Yes, sir. 3 லட்சம் வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானிச்சது. நீங்கள் சொல்கிறது வந்து 8 லட்சம் வாக்குகள் இருக்குன்னு இருக்கு. சொல்கிறீங்க. இது மிகப்பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் பெறணும். வரும் வரும் வரும். இப்போ சாதாரண விஷயமா அதை கடந்து போக முடியும். 8 லட்சம் வாக்குகள் என்பது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வந்து அதை குறி வைப்பாங்கல்ல. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜு தரோம், எல்டிவி டிவி தரோம், 5000 தரோம், பொங்கலுக்கு தரோம்னு அறிவிக்கிறாங்களே தவிர, ஆக்கப்பூர்வமாக எப்படி இப்போ இன்றைக்கி ஒருத்தர் அறிவிச்சிருக்காரு, யாரோ ஒருத்தர், ஒரு தொகுதிக்கும் ஒரு கலைக்கல்லூரி. எவ்வளோ அருமையான திட்டம் அது. இன்றைக்கி எப்படி தேசிய கல்விக் கொள்கையில் 3000 மாணவர்கள் குறைந்த கல்லூரிகளை மூடுங்கங்கிறாங்க. இருக்கிற கல்லூரி மூடுங்கங்கிறாங்க. மூடிட்டு பல்கலைக்கழக அந்தஸ்தாக்குங்கிறாங்க. அப்போது இவங்க தொகுதிக்கு ஒரு கல்லூரிங்கிறாங்க. இன்றைக்கி அதே மாதிரி 7.5% பற்றி பேசுகிறாங்க. இவங்க பெருமையாக பேசிட்டு இப்போ நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் இப்போ ஒரு தேர்தல் அறிக்கையில் 7.5 விழுக்காடு நாங்கள் தான் கொடுத்தோம், அதை 10 விழுக்காடாக 10 விழுக்காடு ஆக்க போகிறோம் அப்படின்னாங்க. அதில் ஒரு திருத்தம் என்னன்னா, இவங்க கொடுத்தாங்க 7.5 விழுக்காடு மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும் கொடுத்தாங்க. 7.5 விழுக்காடு மருத்துவக் கல்லூரியில் மட்டும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்குன்னாங்க. அடுத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அமைஞ்ச உடனே இந்த 7.5 விழுக்காடு மருத்துவக் கல்லூரிக்கு மட்டுமல்ல, ஆல் ப்ரொஃபஷனல் காலேஜஸ், விவசாய கல்லூரிகள், சட்ட கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், எதெல்லாம் வந்து தொழிற்படிப்புகளோ எல்லா படிப்புக்கும் 7.5%னாங்க. அது ஒரு இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக அவங்க சொன்னாங்க. இப்போ அதை 10% சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் அவங்க வந்து நீட்டை பற்றி அவங்களுடைய கொள்கை என்னான்னு தெரியல. நம்முடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு நீட் வேண்டாம் என்பதுதான் கொள்கை. ஆனால் இந்த தடவை அவர் அதை சேர்த்துக்கல, அதை பற்றி சொல்லலை. அது இப்போ இதெல்லாம் எதுக்காக? நீட்டு கடினமாக இருக்கிறதுங்கிற அடிப்படையில் தான் இந்த 10% 7.5%லாம். அதை பற்றி இதே 10% பாண்டிச்சேரியில் கொடுத்து கோர்ட்டில் போய் அது நிற்கலை. அதனால் இதெல்லாம் எப்படி இங்கே 7.5% நின்றுது, அது 10% நிற்குமாங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்மளை ஏமாற்றிட்டு போயிடக்கூடாது. வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிட்டு போயிட்டால் நாளைக்கு மக்களும் வந்து இன்றைக்கி எந்த அளவு சிந்திக்கிறாங்க. இப்போ நம்மலாம் பார்த்திங்கன்னா சில பேர் இருக்காங்க, இரட்டை இலை யார் இருந்தாலும் எனக்கு இரட்டை இலை தான், எம்ஜிஆருக்கு கண்டுபிடித்த அந்த இரட்டை இலை சின்னத்தில் தான் நான் போடுவேங்கிற மனப்பான்மையோடு இருக்கிற கிராமவாசிகள் இருக்காங்க. இல்லை உதயசூரியன் தான் போடுவேன், அது என்ன அவங்க பண்ணாலும் அப்படிங்கிற ஒரு சாலிடாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் இருக்கிறது போக இந்த தபால் ஓட்டு இருக்குது பாருங்கள், இது சென்சிட்டிவ் ஓட்டு. இது வந்து ரொம்ப சாதாரணமாக அப்படி விழுந்துரும்னு சொல்ல முடியாது. இது எல்லாம் படித்தவர்கள் ஓட்டு, நல்லா படித்து வேலை செஞ்சு பக்குவமாக உணரக்கூடியவர்கள் ஓட்டு. அந்த ஓட்டு வந்து நிச்சயமாக 8 லட்சம் ஓட்டுங்கிற போது இந்த ஆட்சி அமைப்பதிலே அவர்களுடைய பங்கு மிகவும் சிறப்பானதாக ஒன்றாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு அமைதியான ஒரு புரட்சியை வந்து 8 லட்சம் வாக்குகள் ஏற்படும் பண்ணிடும். நிகழ்ச்சி பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் இணைந்து நன்றி.